சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். அப்போ மணி பார்த்தீங்கன்னா காலை 6:50 ஆகுது. காலையிலேயே உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கமெல்லாம் நம்ம கொள்ளைக்கு தாங்க. என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன வேலை? இன்றைக்கி வெள்ளரிக்கு வாத்தியார் பார்க்க போகிறோம். வெள்ளரி வந்து விதை ஊன்றதுக்காக அந்த தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விவசாயத்தில் தண்ணியும் சூரிய ஒளி வந்து நம்ம சூரியன்டேருந்து கிடச்சிருது. அந்த தண்ணி போய் சேர்றதுக்காக நம்ம வந்து ஒரு வழியை உருவாக்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் அந்த வாய்க்கால் பாத்தி இதெல்லாம் அமைப்போம். அந்த வேலை தாங்க இப்போ பண்ண போகிறோம். இப்போ எப்போடா அந்த உழுதோம்? அது ஒரு வாரம் இருக்கும். உழுது ஒரு வாரம் ஆச்சுங்க. அதாவது விதை ஊன்றது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமாவாசை பௌர்ணமி இது மாதிரி நாள் பார்த்து தான் ஊனுவாங்க. இப்போ நம்ம வந்து பௌர்ணமி அன்றைக்கி ஊன்ற மாதிரி, பௌர்ணமி இன்னும் ஒரு 5-6 நாள் கிடக்கு. இப்போயே பாத்தி வரப்பெல்லாம் போட்டு வச்சிட்டோம்னா அப்போ கரெக்டான இடத்துல வந்து ஊனிடலாம். அதுக்காக தான். அதுவும் பாத்தி வரப்பு போட்டுட்டு மறுபடியும் குப்பையெல்லாம் அள்ளி போடணும். இன்னுமே நிறையா வேலைகள் இருக்குது. அதனால் இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சொந்தங்களே பார்த்தீங்கன்னா, இதான் நம்ம வெள்ளரி பயிரிட போகிற கொல்லை. இதில் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த பயிருக்கு போய் தண்ணியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு வழியை உருவாக்குறோம். அந்த வழியை தான் நம்ம வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, இது வந்து வரப்பு. இந்த வரப்பு ஓரத்தில் ஒரு வாய்க்காலா, அதுக்கப்புறம் நடுவில் ஒரு வாய்க்கால், இங்கிட்டு பாத்தி போட்டு இங்கிட்டு வந்து தண்ணி பாய்ச்சறதுக்காக. அடுத்து இன்னொரு வாய்க்கால் இருக்குங்க காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இது ஒரு வாய்க்கால். இதுதான் பாத்தின்னு சொல்லுவோம். இது பாத்தி அல்லது புடை அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிரை வந்து இதில் போட மாட்டோம் விதையை. இங்கிட்ட சின்னதாக ஒரு குழி மாதிரி பறித்து அதுக்கப்புறம் தான் விதை. இப்போ இங்கே ஒரு குழினா இப்படி ஒரு குழி, இங்கே ஒரு குழினா இங்கே ஒரு குழி, அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு குழி போட்டு 2 சைடுமேங்க அதில் தான் விதை போடுறது. இப்போ இந்த கோடு கிழிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து நாங்கள் பாத்தின்னு சொல்லுவோம். இதை இப்போ எப்படி போடுறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்திராணி இது புறானை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஊற்றுருவாங்க. நாங்களே பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க போடுவோம். ஒரு குறிப்பிட்ட தூரம், இது ஒரு 5 அடி கிட்ட வருங்க. 5 அடி கேப் போட்டு இப்படியே வரிசையாக போட வேண்டியதாங்க. பார்த்தீங்கன்னாங்க இப்போ அங்கே ஒன்று போட்டிருக்கோம். அப்புறம் எங்கண்ணே தருங்க, இங்கண்ணே, அடுத்து இங்கண்ணே, அடுத்து கொஞ்சம் தூரம் கழிச்சு இங்கண்ணே. இப்படி அந்த வெள்ளரி கொடி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா படரணும். அதுக்கான தேவையான இடத்த வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்கணும். அப்போ அது நல்லா காற்றோட்டம் இதெல்லாம் போய் நல்லா மகசூல் கிடைக்கும். கிட்டத்தட்ட வேலையெல்லாம் முடிஞ்சுங்க. இனிமேல் அந்த குழி மட்டும் போடுறது தான் வேலை. இந்த கோடெல்லாம் கிழிச்சிட்டோம். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுவோமா? சொந்தங்களே பார்த்தீங்கன்னா, நான் அந்த குழி போடுவோம்னு சொன்னேன் இல்லைங்க, அந்த குழி இதாங்க. சும்மா சின்னதாக தான். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா விதை, உரம், குப்பை எல்லாமே இந்த குழியில் தான் போடுவோம். இப்போ வந்து ஒரு வாய்க்கால் வந்து குழி போட்டு முடிச்சாச்சுங்க. இனிமேல் அடுத்த வாய்க்கால் போட்டுக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களாங்க, இப்போ தான் அந்த குழி போடுறது.
அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு வாய்க்கால் இருக்குங்க. இந்த ஒரு வாய்க்கால் முடிச்சுட்டு அடுத்து இந்த வாய்க்கால், அவ்வளோதான் ஃபினிஷ். சரிங்க, ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர்றேங்க. சொந்தங்களே பார்த்தீங்கன்னா இந்த சைடும் போட்டாச்சுங்க குழி, இந்த சைடும் போட்டாச்சு, இந்த சைடும் போட்டாச்சுங்க. கரெக்டாக 6:50க்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம். இப்போ வந்து 8:35 ஆகுதுங்க. பரவாயில்லைங்க, வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சாச்சு. நம்மளுடைய காலை வேலை முடிந்தது. இனிமேல் சாப்பிட்டுட்டு வெள்ளரி விதை, கத்திரிக்காய் களை வெட்டுறது, இது மாதிரி ஒரு சில வேலைகளை பார்க்க வேண்டியதான். சூப்பருங்க. சரிங்க, எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்ங்க.